இது எங்க அக்கா கிருத்தி. டேராட்டால போயின்னு இருக்கோம். ஹலோ ப்ரோஸ், பேக் டு சேனல் நல்லா இருக்கும் நம்புகிறேன். ஆனால் உங்கள் பார்த்துக்கிட்டு 17/10/2025 எனக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே சொல்கிறதுனா சொல்ல பர்த்டே இது சொல்லி வச்சுக்கோங்க. பர்த்டே என்னடா புதுசாக தானே எப்போதும் ப்ளாக் பண்ணுவான், திடீர்னு பிளேட் ஓட்டுறானே பார்க்குறீங்களா? எப்படி சொல்கிறதுன்னு தெரில. என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் வந்து என்னோடய பூசா கொடுத்துருந்தேன். இந்த பூசாவில் ஒரு பிரச்சனை வர வச்சுட்டான். நாட் ஃபார் சர்வீஸ், அது மெடிக்கல் சர்வீஸ்க்காக போயிருக்குது அந்த வண்டி. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆசாசியாக வாங்கின வண்டி அந்த மாதிரி கண்டிஷனில் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்குன்னு இல்லை, யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க கஷ்டப்பட்டு வாங்கின வண்டி அது பார்க்கும்போது சர்வீஸ் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லி நைட்டில் தூங்கவே இல்லை. நான் அழுகுதான் வண்டி இல்லை. ரெண்டும் கூப்பிட்டுருந்தாங்க, வாடா காலையில் எக்ஸ்போர்ட் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நல்லா இருக்குன்னு ஆனால் அதுக்கும் போக தோணலைன்னா வண்டி கிடையாது நம்மகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம ஓம் கண்ணதாசன் ஆர்கி தலைவர் போகிற பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் சொல்கிறார், கவலைப்படாது நான் வரேன், நான் வண்டி எடுத்துகிட்டு நான் நினச்சேன் ஓகே ஏதோ பக்கத்தில் தான் இருக்கார் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா எனக்கு வண்டி தர்றதுக்கு அவருக்கு ஈரோட்லேருந்து வந்துட்டு இருக்காரு. ஈரோட்லேருந்து வந்து வண்டி கொடுத்து ஒரு 3 o'clock வந்து கொடுத்து ஒரு 1/2 hour 45 minutes எனக்கு இந்த டீசல் புல்லட் எப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓட்டணும்னு சொல்லி நினைக்கலாம். யாரும் எங்களுக்கு வண்டி ஓடுறதுதான் நினைக்கலாங்க. அப்படிலாம் இல்லை, அந்த வண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டான பைக்கு. பிரேக் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது, கியர் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது. அதிகமாக பார்த்தீங்கன்னா 1 up மற்ற எல்லாம் டவுன் கியர் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது எனக்கு. ஏன்னா வந்து நம்ம ஜென்ரேஷன் நம்ம மெயின் ஜென்ரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஸ்டார்ட் வளர்ந்தவங்க கிக் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்குலாம். அதான் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டிப்ரெஷனில் இருக்கேன் நான், வண்டியே இல்லைன்னு. ஏன்னா டிப்ரெஷனில் இருக்க மாதிரி பிரச்சனை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, கேமரா மொழி நடிச்சு தான் ஆகணும், நல்லா இருக்க மாதிரி தான் காட்டி ஆகணும். அதனால தான் வ்ளாக் பண்ண ஆரம்பித்த உடனே சந்தோஷம் தானாக வருது, டிப்ரெஷன் காணாமல் போயிடுது. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸில் ஸ்லிப்பில் போயிட்டாங்க. நம்ம அவங்கள சேஸ் பண்ணிட்டு தான் போகிறோம், சேஸ் சொல்லக்கூடாது. நம்ம பாட்டுக்கு போயிட்டு அவங்க முன்னாடி நமக்கு முன்னாடி போயிட்டாங்க. இதுவும் நல்லா இருக்குது தான். இப்போ கூட நம்மளோட பேக் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷிகுமார் வராரு. ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய உயிரை பிடிச்சி கையில் பிடிச்சி உட்காந்துட்டு இருக்காரு என் கூட. ஏன்னா எனக்கே அந்த வண்டியோட ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. மற்ற வண்டி நான் கூட கான்ஃபிடென்ட்டாக உட்காரல என் கூட. இந்த மாதிரி விண்டேஜ் பைக்ஸ் எனக்கு இதை பற்றி தெரியாத வண்டிகள் உட்காந்து அவனை பைக்கு தான் உட்காந்துருக்காங்க. பரவாயில்ல, எனக்கு வேறு ஓட்டுறதுக்கு பழகிடும் எனக்கு ஓட்ட. ஆனால் ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன சொல்கிறது, வீடை பார்க்குறீங்கன்னா ஸோ கிரேட் ப்ரோ. இந்த வண்டியை வச்சு எதுக்கு அவர் வந்து அப்ளிகேட் பண்ணுறீங்களா? இந்த வண்டியை வச்சுட்டு அவர் வந்து கரெக்டாக 365 days, அதாவது 12 months ஆல் இந்தியா முடிச்சிருக்காரு. நேபாள் அண்ட் பூட்டான் சேஃப் கால் பண்ணி முடிச்சிருக்காரு. இந்த 5 HP டீசல் மோட்டார் புல்லட். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அவர் ஏகப்பட்ட பஞ்சர்ஸ், ஏகப்பட்ட பிரேக் டவுன்ஸ். ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ ப்ரோ. இப்போ இருக்க பைக் யார் வேணால் போயிட்டு வந்துடலாம் லடாக். இந்த மாதிரி 5 HP மோட்டர் பைக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். வண்டி ஏறவே ஏறாது. அவர் கஷ்டப்பட்டு போன ஸ்டோரிஸ்லாம் கேட்டேன், நான் வீடியோஸ்லாம் பார்த்தேன். எனக்கு க்ரூஸ் பண்ணுறதா இருந்தது, இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்தது. இந்த வருஷம் என்னோட 20th பர்த்டே. சொல்ல மாட்டேங்க சுரேஷ். இன்னையோட என்னோடய டீனேஜ் முடியுது. டர்ன் 20. ஸோ இதுக்கப்புறமா நோ மோர் பீங் சைல்டிஷ், மெச்சூராக நடந்து தான் ஆகணும். சொல்லிட்டே கொடுக்குறேன். என்னோடய பிளான் பார்த்தீங்கன்னா நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்துட்டு போகிறதா இருந்துச்சாங்க. ஹிஸ் பர்த்டே இஸ் October 7 அண்ட் மை பர்த்டே இஸ் October 7. இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்கீனு போட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணாலும் பிளானில் இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா டியூ டு சம் ஃபினான்ஷியல் ரீசன்ஸ் என்னால் வந்துட்டு போக முடியல. அதனால் நோ மணி லெஃப்ட் கரண்ட்லி. அந்த பேர் க்ளோஸ்.
இல்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையே பிடிக்கல, தனியாகவே இருந்துடலாமேன்ற மாதிரி ஃபீலிங் இருந்ததுனால நாளைக்கு போட்டு ஆரோவில் தனியாகவே போட்டு வந்துடலாம். த்ரீ சைடு நம்ம யாருமே இல்லாமல் இது ஆரோவில் இருக்கிறதெல்லாம் பார்த்தேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிது. உங்களை நேரில் ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்தேன். எல்லாருமே வரல, இன்றைக்கி வர முடியல அவங்களால. சில பேர் தான் வந்திருக்காங்க, சில பேர் வர முடியல. டியூ டு லீவ்னால அவங்க வந்து வெளியே போயிருக்காங்க, வெளியூர் போயிருக்காங்க. அதனால சில பேர் வர முடியல. நம்ம கோவில் க்ளோஸ் காட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வாடா டிப்ரெஷனாக ஒன்று நாம் இருக்கோண்டான்னு சொல்லிட்டு என்னை கூப்பப் பண்ணிவிட்டு இன்னைக்கு வர வச்சுருக்காங்க. யாருக்கும் அதில் ஒரு காலேஜ் வெஜ், அவன் பேர் ரிஷிகுமார். அவனை இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் வீடியோ பண்ணியிருக்கேன். சரி, நான் இப்போ போயிட்டு அந்த ஸ்பாட்டில் போய் நான் கட்டிட்டு இப்போ நம்ம எண்ணூரில் வந்து அந்த ரொட்டியும் சிக்கன் கறியும் சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா மழையிலே வந்துட்டு ஃபுல்லாக 3 வாட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா மழை இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வரும்போது அனுபவிக்கலை, ஃபுல்லாக நினச்சிட்டேன். ஆனால் நல்லா இருக்குது இந்த மாதிரி போகிறதுக்கு ரைடு ரைடு. அதுவும் இது மாதிரி ஒரு 40 years old பைக்கோட, 45 year old பைக்கோட இந்த ரைட்டா சரிங்க கைஸ். இப்போ உங்களுக்கு நான் வந்து வேறு ஆங்கிள் அந்த வண்டியை காட்டுறேன். இதுதான் கைஸ் அந்த வண்டி, ஆரி டீசல் ரைடரோட டீசல் புல்லட். கிருத்தி, ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ தேங்க்யூ. ஆமாம், தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஆமாம் மச்சான், எல்லாத்துலயும் ஒரு பிளேட் சொல்லிடலாம்ல. நன்றிகள், நன்றி. என்ன கமலேஷ் நடுங்கிட்டு வரீங்க, எப்படி இருக்குது? போன் பண்ண தொடங்க. பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க காருக்குள்ள வர்றதுக்கு. ஏய் இருடா, நாங்க போக வேணாமா? என்னடா ஆச்சு காருக்கு? ஏய் டிக்கிடா. அவனுக்கு போய் நம்மளுக்கு போகாது, அதில் என்ஜாய் பண்ணிட்டு போனோம். இப்போ நம்ம கூட ஹரிஷ் வந்துருக்காரு. ஹரிஷ் ஐயோ பப்ளிகேஷன் பண்ணுறாங்க பாருங்க. புடிச்சு கேஸ் போடுங்க மேலே. எனக்கு வண்டி நம்ம உங்களுக்கு பக்கத்துலேயே காட்டுறேன். புடிச்சு கேஸ் போடுங்க. காய்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சாத்விக்கோட வண்டி வந்து இப்போது டீசல் புல்லட் எடுத்துகிட்டு வந்தால் இப்போ ஸ்டார்ட் ஆகலை. இப்போ நான் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஹரிஷும் தினேஷ் பாருங்கள். இப்போ வந்து அவர் ஹெல்மெட் தூக்கிட்டு போயிட்டு இப்போ வந்து கமலேஷ் வராரு. ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு? என்ன ப்ரோ ஆச்சு? இந்த பூல் தான் ப்ரோ. என்ன ஆச்சு ப்ரோ?
சாத்திக்கு நிலைமை சொல்லுங்க ப்ரோ. கேமரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஆன் பண்ணியா? கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். என்னடா வெடிக்க மாட்டேங்குது. உள்ள ஊதுபத்தி ஊதுபத்தி 10 வருஷத்துக்கு பாருங்க. இரு தரேன். கேமரா ஆஃப் பண்றா. இருப்பா. ஏய் உன்னோட vlog என்ன கட் பண்ணிடுடா. ஹாப்பியா ப்ரோ? ப்ரோ சர்ப்ரைஸ் ஐடியா ஹாப்பியா ப்ரோ? ஹாப்பி தான் ப்ரோ. இந்த மாதிரி யாருக்கும் பண்ணதில்ல ப்ரோ எனக்கு. சர்ப்ரைஸ் ஐடியா? ஆமா ப்ரோ. இந்த ப்ரோ சாப்பிடு ப்ரோ. மலையாளத்து கான்ல இருந்த யாருமே யூஸ் பண்ணல. ஏய் அது வேணும். எனக்கு யாருமே யூஸ் பண்ண மாட்டாடா. சர்ப்ரைஸ் பண்ணல அதான். சர்ப்ரைஸ். இருங்க அப்படியே கேக் காலி பண்ணி விடலாம் நம்ம. ஊட்டியே காலி பண்ணிடலாம் நம்ம. உள்ள கொஞ்சம் தீர்வா 80 ரூபாய். ஆசையா கொடுக்குற சாப்பிடு. ஃபர்ஸ்ட் மேல ஹரிஷ் கணேஷ் வாங்க. இது எனக்கு. பிரேக்ல வண்டி ஓட்டுறாங்க. என்ன வேணும் பாப்போம். பாரு நவீன் ஃபுல் பன் பண்ணிட்டு இருக்கா இப்போ. Hey, no bad words, ba. Oh, sorry, bro. அப்பாவி ஜீவனா நிக்குது. ஆனா நம்பாதீங்க, மூஞ்ச பார்த்து நம்பாதீங்க. ஒன்னா நம்ம ஃப்ராட் அது.
காட்டு எப்படி விழுந்தா இது கமலேஷ், இது எங்க அக்கா கிருத்தி. நாங்க ஷேராட்டால போயின்னு இருக்கோம். முடிப்பெல்லாம் போயின்னு இருக்கு. பயமா இருக்கு லைட்டா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார். ஆமா, ஆல் ஓவர் இந்தியா, நேபாள், பூட்டான்.